ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச ஆர்ஆர் விசஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது ஐபிஎல் மேட்ச்ல ஆர்ஆர் அணி கடைசி ஓவர்ல திகில் வெற்றி பெற்றிருக்காங்க. லக்னோ அணி போராடி தோத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல எப்படி ஆர்ஆர் ஜெயிச்சாங்க, லக்னோ எதனால தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோட ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். டாஸை ஜெயிச்ச ஆர்ஆர் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. லக்னோ முதல்ல பந்து வீசிட்டாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்ஆர் அணியுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. முதல் விக்கெட்டா ஜாஸ் பட்லர் 9 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது நவில் போட்ட பால்ல கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, எச்சி ஜெய்ஸ்வால் 12 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது மோசித் கான் போட்ட பால்ல குணால் பாண்டியா கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரியான் பராக், சஞ்சு சாம்சன் அங்கிருந்து மேட்ச் அதிரடியா எடுத்துட்டு போனாங்க. அதிரடியா விளையாண்ட ரியான் பராக் 29 பாலுக்கு 43 ரன், 3 6 ஒரு பவுண்டரி அடிச்சு 43 ரன் இருக்கும்போது நவீன் போட்ட பால்ல தீபக் கூடாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்த ஹெட்மேயர் 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்னாய் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்த ஜரூர் ஜோயல், சஞ்சீவ் கூட பார்த்து வச்சு 2 பேரும் மேட்ச் அதிரடியா எடுத்துட்டு போக, ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 4 விக்கெட்ல போயிருக்கு 193 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணி வச்சாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் 52 பாலுக்கு 82 ரன், 6 6 3 பவுண்டரி 157 கிட்ட சைக்கிள் வச்சு கிரீஸ்ல இருந்தார். ஜரூர் ஜோயல் 12 பாலுக்கு 20 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணார். சஞ்சு சாம்சன் முதல் போட்டினாலே அரை சதம் அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த வகையில இந்த வருடமும் அவருடைய முதல் மேட்ச்ல 82 ரன் அடிச்சு ஆர்ஆர் அணி 193 ரன் அடிக்க முக்கிய காரணமா அமைஞ்சார். எதிரணி பந்துவீச்சு தரப்புல நவீன் உல்க்கு 2 விக்கெட்டும், ரவி பிஷ்னாய், மோசித் கான் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய லக்னோ அணியுடைய தொடக்கமும் மோசமா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த குண்டன் டிகாக் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது 10 போல் போட்ட பால்ல பர்கர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, படிக்கல் 3 பாலுக்கு டெக்கோட்ல 10 போல் போட்ட வேற லெவல் பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டார். ரவி பிஷ்னாய் 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பால்ல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, லக்னோ அணி ஒரு கட்டத்துல 4 ஓவர் முடிவுல 11 ரன் அடிச்சு 3 விக்கெட்டை இழந்து பரிதாப நிலையில இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த தீபக் கூட கேஎல் ராகுல் கூட பார்த்து வச்சு 2 பேரும் அங்கேருந்து தோல்வியில் இருந்தா லக்னோ அணியை மீட்டெடுத்தாங்க. இருந்தாலும் 7வது ஓவரில் 3வது பால் 6 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அதிர்ஷ்ட விளையாட தீபக் கூட 13 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது சகல் போட்ட பால்ல துரு ஜோயல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல் அங்கிருந்து போட்டி அதிரடி எடுத்துட்டு போக கேஎல் ராகுல் அரிசதம் அடிச்சு சம்பவம் பண்ணார். ஆனா முக்கியமான நேரத்தில் கேஎல் அவுட் ஆயிட்டார். 145 ரன் அந்த அணி இருக்கும்போது 5வது விக்கெட்டா கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டார். கேஎல் ராகுல் 44 பாலுக்கு 58 ரன், 4 பவுண்டரி 6 131 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது சந்தீப் சர்மா போட்ட பால துரு ஜோயல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதிரடியா விளையாண்ட நிக்கோலஸ் பூரான் தனியாளா இருந்து அரை சதம் அடிச்சு கடைசி வரையும் போட்டிய வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருப்பார். ஆனா அதர் எண்டுல வந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. சைனீஸ் முக்கியமான நேரத்துல 4 பாலுக்கு 3 ரன் அடிச்சு அஸ்வின் போட்ட பால துரு ஜோயல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. கடைசி ஒரு ஓவருக்கு லக்னோ அணி வெற்றி பெற 26 ரன் தேவைப்படும். அந்த ஓவரை முன்னாள் லக்னோ வீரர் ஆவேஸ் கான் வேற லெவல்ல பந்து வீசி 6 ரன்களை விட்டு கொடுத்து ஆர்ஆர் அணி வெற்றி பெற முக்கிய காரணமா அமைஞ்சிருப்பார். அதற்கு முந்தைய ஓவர் சந்தீப் சர்மா 11 ரன்களை விட்டு கொடுத்து சூப்பரா பந்து வீசிருப்பார். அதனால ஆவேஸ் கான் 20வது ஓவர்ல 6 ரன்களை விட்டு கொடுத்து நிக்கோலஸ் பூரானுக்கு எதிராக சிறந்த முறையில கடைசி ஓவரை போட்டு என்னையாண்டா ஆர்ஆர் அணிக்கு தாராவாத்தீங்கன்னு கேட்கிற வகையில ஆவேஸ் கான் 6 ரன்களை விட்டு கொடுத்து சம்பவம் பண்ணிட்டார். இதனால 20 ரன் வித்தியாசத்துல ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்ல பிறகு 173 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. நிக்கோலஸ் பூரான் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 41 பாலுக்கு 64 ரன், 4 பவுண்டரி 4 6 அடிச்சு கிரீஸ்ல இருந்திருப்பார். இந்த போட்டியில கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான் கிரீஸ்ல இருக்கிற வரையும் லக்னோ அணிக்கு வெற்றி வாய்ப்பு அருகில இருந்துச்சு. கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்ஆர் அணியுடைய மிக சிறந்த பந்து காரணமா ஆர்ஆர் அணி இந்த மேட்சுக்குள்ள வந்து ஈஸியா இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. லக்னோ அணி பந்து வீச்சுல அதிக ரன்களை வாரி கொடுத்து தொடக்க ஆட்டக்காரர்கள் சொதப்பினதுனால ஜெயிக்க வேண்டிய போட்டியை லாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் அணி தொடக்கலாம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போதுமே இருக்கு. இந்த வருடம் ஆர்ஆர் அணியை பார்க்கும்போது ஒரு வலுவான அணியா இருக்கு. இதே போல இறுதி வரையும் விளையாண்டாலே ஆர்ஆர் அணி பிளே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்ஆர் அணியுடைய இந்த திகில் வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் அணி இந்த வாட்டி கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்களா? லக்னோ அணியுடைய தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம